சேனல் பீப்புள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 12th ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்தே பரபரப்பாக வந்து எல்லாருமே வந்து பக்கத்து வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா வந்து நம்ம வீட்டு பிள்ளை எவ்வளோ மார்க் எடுத்ததுன்னு நம்ம ஆசையை விட பக்கத்து வீட்டு பிள்ளை எவ்வளோ மார்க் எடுத்துச்சுன்ற ஆசை நமக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். பக்கத்து வீட்டுக்கே எப்படின்னா செலிபிரிட்டிஸோட பிள்ளைகள்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எப்படி எடுத்திருக்காங்க, எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க, என்ன குரூப் எடுத்திருக்காங்கன்ற ஆசைகள் நமக்கு பெரிய இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் மக்கள் பெரிய அளவில் தேடின ஒரு பட்டியல் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கன்னி சாரோடைய பையன் ஹரி விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்கிற அந்த பையனுடைய மதிப்பெண்கள் 12th எவ்வளோ அப்படின்னு சொல்லி மக்கள் பெரிய அளவில் வந்து தேடப்பட்டிருக்காங்க. அந்த வரிசையில் சோசியல் மீடியாவில் ஒரு மார்க் ஷீட் ரிலீஸ் ஆகி பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. அதில் என்ன மார்க் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவன் டால் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து +2 அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சும் 600 மார்க் அப்படின்றது தான் வந்து ஸ்டாண்டர்டானது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க் அப்படின்ற விகிதத்தில் 6 சப்ஜெக்ட் 600 மார்க் அப்படின்றது தான் வந்து பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம விக்னேஸ்வரன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து இப்போ அவருக்கு தமிழில் 100க்கு 90 மதிப்பெண்கள் அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் 100க்கு 95 மதிப்பெண்கள் அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு. மேக்ஸில் 100க்கு 90 அப்படின்ற மதிப்பெண்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. பயாலஜியில் 100க்கு 90 அப்படின்றது சேம் ஆஸ் மேக்ஸ் எவ்வளவோ அதே தான் பயாலஜிலையுமே அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் 100க்கு 95 மதிப்பெண்கள் அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு. கெமிஸ்ட்ரியிலையுமே 100க்கு 95 அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து 90 அபோவ் தான் இருக்குது. எதுவுமே வந்து 90க்கு மேலே தான் இருக்கே தவிர 90க்கு கீழே ஒரு சப்ஜெக்டில் கூட வந்து வரவே இல்லை. அது எல்லாமே பார்க்க ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்பவே ஹையஸ்டான மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95. அதை இங்கிலீஷ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் 3 சப்ஜெக்டில் எடுத்திருக்காரு. லோயஸ்ட் மார்க் ஆஃப் 90 வந்து தமிழ், மேக்ஸ், பயாலஜி அப்படின்னு சொல்லி 3 சப்ஜெக்டில் எடுத்திருக்காரு. ஸோ இது மொத்தமாக கூட்டி பார்க்கையில் நமக்கு எவ்வளோ டோட்டல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600க்கு 555 மதிப்பெண்கள் வருது. இது ஒரு சூப்பரான டோட்டலும் கூட. ஏன்னா வெறும் 45 மார்க் தான் வந்து கம்மி. எதுக்குன்னா 600க்கு அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் எல்லாருமே அதை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் சூப்பர்ப்பா, ஏன்னா வந்து இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுக்கு பாராட்டுகளை குவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சமுத்திரக்கன்னி சாரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அப்பா அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அதில் வந்து இந்த அதாவது மதிப்பெண்களை பற்றி தான் அவர் வந்து பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. பசங்க லோயஸ்ட் மார்க் எடுத்தாலும் அவங்க அறிவை மட்டும் பாருங்கள், நீங்கள் வந்து தேவையில்லாத மதிப்பெண்களை குறையிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சமுத்திரக்கன்னி சார் அவ்வளோ பேசுகையில் அவங்க பையனே இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு நல்ல பெரிய வாங்கி கொடுத்துருக்காரு சமலை அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை.